திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் பணிந்தேத்தி எங்களுடைய ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி உள்நின்று உணர்த்தக்கூடிய நிலையிலே மண்ணிலே நடமாடிய தெய்வங்களாகிய குருதெய்வங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களையும் இக்கணத்திலே பணிந்து ஏற்றி ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக இந்த ஓம் தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டு இந்த அரிய நல்ல ஆன்மீக தகவல்களை எல்லாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிவனேய செல்வர்கள் அத்துணை பேரையும் சிறியேன் பணிந்து இன்றைய இந்த நல்ல நாளிலே நாங்கள் கடந்த பல வாரங்களாக மாணிக்க வாசகர் பெருமானால் அருளி செய்யப்பட்ட சிவபுராணம் என்கின்ற அதிக பகுதியினூடே பெருமானுடைய ஒவ்வொரு மணிமணிவான வார்த்தைகளிடையும் காணப்பட்ட சைவ சித்தாந்த சிந்தனைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டு வந்தோம். அதன் நிறைவை நாங்கள் இன்றைய நாளிலே எட்டி இருக்கின்றோம். அந்த வகையிலே இறுதியாக அந்த சிவபுராணத்தின் இறுதி பகுதியாக அந்த நிலையிலே இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற விடயம், கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம், தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. இந்த பாண்டி நாடே பழம்பதியாகவும் என்று சொல்லி கீர்த்தி திருவல்ல பெருமான் பாடியிருப்பார். பழம்பதி என்று சொன்னா அது பாண்டி நாடுதான், வேற நாடு கிடையாது. அந்த பாண்டி நாட்டிலே பெருமான் வந்து உமையம்மையோடு ஏனைய தேவாதி தேவர்களோடும் இந்த மானுடர்கள் வாழ்வதற்காக எத்தனையோ அற்புதங்கள் லீலைகள் எல்லாம் நிகழ்த்தி சென்றார். அப்படிப்பட்ட முதுபெரும் பழம்பெரும் நாடு என்று சொன்னால் பாண்டி நாடே பழம்பதி என்று சொல்லி அடியேன் சொல்லவில்லை, மாணிக்க வாசகர் கீர்த்தி திருவல்லே சொல்லுகிறார். அவ்வளவு பெருமையும் சிறப்பும் பாண்டி நாட்டுக்கு உண்டு. அதன் காரணத்தினாலேதான் தில்லையிலே நடம்புரிகின்ற பெருமானை சிறப்பித்து அவனை வணங்கி இன்றைக்கும் மார்கழி மாதம் என்றால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், திருமுறை படிக்காமல் எல்லா ஆலயங்கள்லையும் திருவாசகம் படிப்பார்கள். எல்லா ஆலயங்கள்லேயும் சாயரட்சை பூசை, அதாவது இரவு மாலை பூசை முடிந்து கதவு சாத்தின பிறகு இரவு பள்ளியறை பூசை எல்லாம் முடிந்த பிறகு இந்த உலகத்திலே இறுதியாக பள்ளியறை பூஜை நடக்கிற ஆலயம் எதென்று கேட்டால் சிதம்பரம். எத்தனை மணிக்கு நடக்குமெண்டா 10:30-11 மணி ஆகும் பள்ளியறை பூசை முடிய. மிக ஆனந்தமாக அற்புதமாக இருக்கும் அந்த பள்ளியறை பூசையை. எல்லோரும் நாங்கள் நினைப்போம் முடிய காலமாக போய் இறைவனை வழிபாடு செய்கிறது தான் எங்களுக்கு பேரின்பம் தரும் என்று. உண்மை அதுதான். பிரம்ம முகூர்த்தம், அது அதிகாலையில் எழும்புங்க என்று எல்லாரும் சொல்கிறோம். அது உண்மை இல்லை என்றல்ல. ஆனால் அருளாளர்களும் சந்தானாசிரியர்களும் ஆய்வுரைஞர்களும் கூறுகிறார்கள், அதிகாலையிலே நாங்கள் எழ வேண்டியது அவசியமானது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் காலையிலே சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது முன் ஜென்மத்திலே நாங்கள் செய்த பாவங்கள் எங்களுக்கு இல்லாமல் போகும். மதியத்திலே நாங்கள் போய் இறைவனை வழிபாடு செய்தால் இந்த பிறவியிலே செய்கின்ற துன்பங்கள், துயரங்கள், கண்மங்கள் குறைந்து கொண்டு போகுமாம். ஆனால் மாலையிலே பிரதோஷ காலம் என்று கொண்டு வருகிறது. சிறப்பாக பிரதோஷ காலத்திலே தவறாம நாங்கள் எல்லோரும் அந்த சிவ வழிபாட்டை அநேகமான ஆட்கள் இன்றைக்கு ஈடுபடுகிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும்.
அதே போல தினந்தோறும் மாலையிலே நாங்கள் அந்த வழிபாட்டிலே ஈடுபடுகின்ற பொழுது முற்பிறவிகள் அனைத்திலும் முன் ஜென்மங்களில் எல்லாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும். இப்பிறவி மட்டுமல்ல, முற்பிறவிகளில் எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களும் தீருமா. ஆகையினாலே திருவாரூர்லையும் சிதம்பரத்திலையும் ஒரு சிறப்பு. எந்த காளியமாக இருந்தாலும் எங்களுடைய நல்லூர் கந்தசாமி கோவிலில் சிறப்பாக பள்ளியறை பூசை நடக்கும். அந்த பள்ளியறை பூசையை கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பார்ப்பதினாலே எங்களுடைய முன்னாள் ஜென்மங்களிலேயும் நாங்கள் செய்த பாவ வினைகள் எல்லாம் அகன்று பெருவாழ்வு கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். அதை நிதர்சனமாக அடியேன் சிதம்பரத்துக்கும் திருவாரூருக்கும் சென்ற சமயத்திலே பார்த்தேன். அங்கிருக்கின்ற அடியவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களோ ஏது செய்கிறார்களோ தெரியாது. ஆனால் அந்த பள்ளி அறை பூசை அந்த சுவாமியை இருப்பிடத்திலே இருந்து பள்ளி அறையிலே கொண்டு போய் பள்ளி வரைக்குரிய அந்த பாடலை பாடி அங்கே வழிபாடுகள் செய்கின்ற வரைக்கும் தவறாமல் இருந்து அந்த பூசையை கண்ணார காண்பதற்கு தவம் இருப்பார்கள். அதுபோல இங்கே தில்லையினையும் பாண்டி நாட்டையும் சிறப்பித்த தன்மையை நாங்கள் பார்த்திருந்தோம். இறுதியாக அல்லல் பிறவி அறுப்பானேயோவென்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கு. இதை நாங்கள் பார்த்து நிறைவு செய்யலாம். எப்படி என்றால், அல்லல் பிறவி அறுப்பானே ஒன்று. அல்லல் என்றால் எல்லோருக்கும் தெரியும் துன்பம். பிறவி அறுப்பான், பிறவி என்கின்ற பிணியை நீக்குபவன் பெருமான். இதனை மாணிக்கவாசகர் சிவபுராணத்திலே ஏற்கனவே 15வது வரியிலையும் 48வது வரியிலையும் அழகாக இந்த பிறவி பெருமான் தான் நீக்குவான் என்றதை ஏற்கனவேயும் சொல்லிட்டார். திருப்பி அவர் எத்தனையோ முறை சொல்லிட்டார். எத்தனை முறை தான் சொன்னாலும் எங்களுக்கு எங்க விளங்க போகுது, எங்கட மண்டைக்கு ஒரு நாளுமே உரைக்காது. அவர் சொல்லிட்டார், மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி என்றார். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்றார். இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் இன்னும் இந்த ஆன்மாக்களுக்கு விளங்கி இருக்காதுன்னு சொல்லி கடைசியாயும் சொல்லுகிறார், அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று. பாருங்கள், சிவபுராணம் என்கின்ற ஒரு பகுதியிலேயே 3-4 இடத்துல சுட்டி காட்டுகிறார். இந்த பிறவி நிலை இல்லை, அதை நீக்க வல்லவன் பெருமான். அவனால மட்டும்தான் அதை கூட்டவும் பிரிக்கவும் கழிக்கவும் முடியும். வேற யாராலையும் முடியாது. இந்த பூ உலகத்துல நாங்கள் எல்லாம் பெருமையா சொல்லிக் கொள்ளுவோம், இந்த பூ உலகத்துக்கு எங்களை கொண்டு வந்தது அம்மாவும் அப்பாவும் தான். அந்த அம்மா அப்பாவையும் இந்த பூ உலகத்துக்கு கொண்டு வந்தது பெருமான் தான். மாணிக்கவாசகருடைய வாசக வரிகள் மூலம் நான் இங்கே அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே அந்த அம்மா அப்பாவினுடைய நல்வினையையும் கூட்டி அவர்களுக்கு வேண்டிய பலனையும் கொடுக்க வேண்டியவன் பெருமான் தான். அவனால் வேறு யாராலையும் முடியாது. ஆகவே அனைத்து உயிர்களுக்கும் தலைவன், தாயுமானவன், தந்தையானவன், சேயானவன், அனைத்துமான கடவுள் யாரென்றால் பெருமான். அவனால மட்டும்தான் இந்த பிறவியை நீக்கி எங்களுக்கு வேண்டிய திருவருளை செய்ய முடியும் என்பதை சிவபுராணத்திலே 3-4 வரிகளிலே மிக அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார். திருவண்ட பகுதியில பார்த்தா பின்னை பிறப்பருக்கும் பேராளன் என்று சொல்லி குறிப்பிடுவார். இனி பிறவாமல் இருக்கின்ற வகையில அந்த பிறவி என்கின்ற நோயினை அறுக்க வல்ல பேராளன், பெருந்தகையாளன் யார் என்று கேட்டா பெருமான் தான் என்று அற்புதமா சொல்லிடுவார். அப்ப பிறகு வருகின்ற ஒவ்வொரு பாடல்களையும் குறிப்பிடுகின்ற பொழுதே அறுப்பானேயோ, நீக்குவானேயோ, மணியேயோ, கோவேயோ, அமுதேயோ என்றெல்லாம் ஆசைப்பட்டு போன்ற இடங்கள்ல எல்லாம் அற்புதமாக பிஞகனே என்று சொல்லி செத்திலாப்பத்தில சொல்லுவார். அதாவது இந்த பிறவி நோயை நீக்கவல்ல பெருமானைத்தான் அவ்வாறு அவர் பல மொழிகளால மிதந்து போற்றுகிறார். அறுப்பானே, நீக்குவானே, மணியேயோ, பொல்லாமணியேயோ, கோவேயோ, அமுதேயோ, பிஞகனே
பல மொழிகளாலும் இந்த பிறவி நோயை நீக்குகின்ற பெருமானை பற்றி போற்றி பாடுவார். சரி, இப்படியே போற்றி பாடி சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு, அதாவது சொல்லி பாராட்டுவதற்கு முடியாத அருமைப்பாடுகளை கொண்டவன் பெருமான். இப்படியே இவ்வண்ணத்தை நின்னரத்தன் என்று அறிய ஒண்ணா பெருமான். அவனை நாங்கள் எங்களுடைய சொல்லுக்குள்ள கட்டுக்குள்ள எப்படித்தான் என்று நாங்கள் கூறி எவராலும் முடியாது, எந்த அருளாளர்களாலையும் கூற முடியாது. ஞான சம்பந்தர் அற்புதமாக சொல்லுவார், ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுள்ள எங்கள் சோதி. எங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளா கட்டுப்படுத்த முடியாத தன்மையின் பெருமான் என்பதை சம்பந்தரே சொல்லிவிட்டார் என்றால், அந்த சம்பந்த பெருமான் சிவ சம்பந்தத்தினாலே அந்த சிவஞான பாலையுண்ட அந்த பாலகனாகிய சிவஞான குழந்தையே கூறிய பிறகு நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளே பெருமானுடைய பெருமையை கூறி முடிக்கலாமா என்றால் நிச்சயமாக இல்லை. அது எங்களுடைய அப்படி கூறி முடிக்கலாம் என்று எவராவது ஒருவர் சொல்லுவாராக இருந்தால் அது அவருடைய அஞ்ஞான அறிவாக கொள்ளப்படுமே அல்ல, மெஞ்ஞான அறிவு என்று கொள்ள முடியாது. ஆகவே அப்பரடிகள் பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொல்லற்கரிய சூழலாய், சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொல்லற்கரிய சூழலாய் என்று சம்பந்தரை போல மிக அழகாக நாவுக்கரசர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட அருளாளர்கள் எப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்தி பாடினாலும் வரையறை செய்தாலும் அதையெல்லாம் கடந்து நிற்கின்றவன் பெருமான் என்கிறதை நாவுக்கரசர் பெருமான் பதிவு செய்கிறார். ஔவையார் சொல்லுகிறார், விநாயகர் அவர்களே, சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதன் என்ற கற்பக களிரே என்று விநாயக பெருமானை பற்றி போற்றி பாடுகின்ற பொழுது அற்புதமாக சொல்லுவார். சொற்பதம் கடந்த துரியமெய்ஞான அற்புதன் என்ற கற்பக களிரே. உமாதேவியார் பிள்ளையார சந்தனத்துல பிடிச்சார், குளிக்கேக்க பிடிச்சார், அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்றெல்லாம் நாங்கள் கதைகள் எல்லாம் அளந்து சொல்றோம். அதிന്റെ உண்மை பொய்களை ஆராய்ச்சி செய்வதில்லை. எது அப்படியோ உமாதேவியாருடைய விருப்பப்படி விநாயகர் தோன்றார். சரி, ஆனா இங்கே ஔவையார் பாடுகிற பொழுது எப்படி பாடுகிறார் என்றால், சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதன் என்ற கற்பக களிரே. அற்புதனாகிய பெருமான் ஈசன் தந்த பிள்ளை விநாயகன் என்று சொல்லுகிற பொழுது சொற்பதங்கள் எல்லாம் கடந்து நின்ற பெருமான் என்று அற்புதமாக சொல்லுகிறார். அப்ப சொல்லற்கு அறியானை மாணிக்க வாசகருடைய அந்த வரியோடு ஒப்பிட்டு பாருங்கள். நாவுக்கரசருடைய வரி, ஔவையாருடைய வரி, சம்பந்த பெருமானுடைய வரிகள் எல்லாம் எதை மாணிக்க வாசகருடைய வரிகளோடு ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கறதுக்கு சிறப்பான சான்றாதாரங்களாக இருக்கிறத நாங்கள் காணலாம். பெருமானை எவராலும் வரையறை செய்ய முடியாது, கடந்து நின்ற பரம்பொருள். அப்படிப்பட்ட பெருமானை எங்களால் இயன்ற மட்டும் சொல்லி பாராட்டி போற்றி புகழ்ந்து சொல்லிய பாட்டின் சொற்பதம், அப்படியே சொற்பதங்கள் எல்லாம் கடந்து நாங்கள் சொல்லுகின்ற பாட்டின் எங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவனை போற்றி பாடுகிறோம். சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளனென்று சொல்லுவார். சொல்லி திருவடிக்கு என்னத்தை சொல்றோம்? பெருமானை போற்றி புகழ்ந்து சொல்லுகிறோம். அப்படி சொல்லி அந்த புகழ்ந்து பாடுகின்ற பாட்டை பாடி பாடி அவனுடைய திருவடிக்கு கீழே திருவருளுக்கு பாத்திரமாக நின்றே பாடிய பாட்டுத்தான் இந்த சிவபுராணம் என்கிறதை மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார். நான் அப்படி பாடினேன், நான் அவனை பற்றி பாடி 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 அவன் திருவருளுக்கு பாத்திரமாகி அவனடிக்கு கீழே இருந்து நான் பாடிய பாட்டு சிதம்பரத்திலே தெற்கு வாயிலுக்கு நேரே ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் போனால் மாணிக்க வாசகர் பர்ணசாலை என்று சொல்லி ஆத்மநாத சுவாமி கோயில் அற்புதமாக உள்ளது. சிறிய ஒரு ஆலயம், பெரிய ஒரு அரச மரம், அந்த அரச மரத்தை சுற்றி அற்புதமாக ஒரு மேடை. அந்த இடத்திலேதான் மாணிக்க வாசக பெருமான் ஈசனுக்கு அந்த பாடல்களை சொல்ல 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 சொல்ல
அந்த தில்லை அம்பல கூத்தன் தன் பொற்கரங்களாலே எழுதியது என்று அங்கிருக்கின்ற அடியார்கள் கூறுகின்றார்கள். அந்த அற்புதமான இடத்தை நாங்கள் எல்லோரும் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டும். அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தான் பாற்கடலும் உள்ளது. பாற்கடல் என்றால் நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ அகண்ட விரிஞ்ச சாகரம் என்றுதான் இதுவரைக்கும் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இல்லை, சிதம்பரத்துக்கு போய் அந்த பாற்கடலை தரிசித்தவர்களுக்கு தெரியும். உவமஞ்சு குழந்தை அழுத பொழுது பாற்கடலையே பாலாக வாரி எடுத்து பெருமான் கொடுத்த அந்த சரித்திரத்துக்கும் அந்த பாற்கடலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை அங்கு செல்பவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அப்படி அவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாகி அவனுடைய திருவடிக்குள் இருந்து பாடிய பாட்டே ஆகும் என்று குறிப்பிடுறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இவ்வாறு அவனுடைய திருவருளினாலே அவனுடைய திருவடியிலே இருந்து அந்த அருட்தன்மையினாலே பாடிய இந்த திருவாசக பாடல்களின் பொருள் உணர்ந்து பாடல்களுடைய காணப்படுகின்ற கருத்தினை உணர்ந்து சொல்லுவார், சொல்லுதல் வேண்டும். நாங்கள் ஏதோ அவசரமாக கடகடகரண்டு எங்களுடைய அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி படிச்சு போட்டு போறது. பாடசாலைகள்லையும் சரி ஆலயங்கள்லையும் சரி அவ்வாறு இல்லாமல் அந்த பொருளை உணர்ந்து அந்த பாடல்களை எவரொருவர் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு மேலான சித்தி கைகூடும் என்பதை நாங்கள் கூறவில்லை. மாணிக்க வாசகர் அந்த மணி வார்த்தைகளை தந்த பெருமகனாரே பாட்டின் இறுதியில் சொல்லி இருக்கிறார். ஞானசம்பந்தர் தன்னுடைய பாடல்களிலே எப்படி ஆணையிட்டு கூறினாரோ அதுபோல மாணிக்க வாசகர் திருவாசகம் என்கின்ற சிவபுராணத்திலே இறுதியாக கூறுகிறார், சத்திய வார்த்தையாக கூறுகிறார். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். என்ன நடக்கும், அப்படி சொன்னால் என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் என்று சொல்லி முடித்து விட்டார். எங்க செல்வார் என்றால் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ். இதனை நாங்கள் எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால் சிவபுரத்தில் உள்ளார்கள், அதாவது திரு சிவலோகமாகிய திரு கைலாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பணிந்து ஏத்தும்படியாக சிவபெருமானுடைய திருவடி நிழலை சென்றடைவார்கள் என்று சொல்லி சொன்னார் என்றால் எங்களுடைய உடல் மெய் புலகாங்கிதம் அடைய வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டு இறுதியாக சொன்ன ஒரு வார்த்தை சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ஆழம் மிக்க கருத்து என்று. இந்த பிறவிக்கு நாங்கள் இந்த பிறவி எங்களுக்கு இறைவன் தந்ததுக்கே நாங்கள் கோடான கோடி நன்றி சொல்ல வேண்டும். மாணிக்க வாசகருடைய இந்த திருவாசகத்தை படிப்பதற்கு பெருமானங்களுக்கு இந்த பிறவியை தந்திருக்கிறான் என்று உணர வேண்டும். அற்புதமாக பாருங்கள், சிவபுரத்திலே திரு கைலாயத்திலே இருப்பவர்கள் எல்லாம் இந்த பாட்டின் பொருளுணர்ந்து கற்று உய்ந்து பெருமானை சேர்கின்ற ஆன்மாக்களை எழுந்து நின்று வரவேற்று வணங்கி போற்றி துதிக்க அந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவடியை சென்று சேரும் என்று அற்புதமாக சொல்லுகிறார். இதனை நாங்கள் சுந்தரர் பெருமான் இந்த பூலோக வாழ்க்கை முடிந்து திருக்கைலாயம் செல்கின்ற பொழுது பச்சை கூட்டோட உரையாசிரியர்கள், பேராளர்கள், பெருந்தகைகள், ஆய்வாளர்கள் எல்லாம் உரை செய்கின்ற பொழுது எழுதியிருப்பார்கள். எல்லோருக்கும் தெரியும். கைலாயம் செல்கின்ற பொழுது பெரிய புராணத்திலே சேக்கிழார் பதிவு செய்வார். எப்படி என்றால், வெள்ளை யானையின் மீது மகாவிஷ்ணு வருவார். 12,000 தந்தங்களுடைய யானை. மகாவிஷ்ணு கூட்டிக் கொண்டு வாரார். சரித்திரத்திலேயே மகாவிஷ்ணு பூலோகத்தில் வந்து ஒரு தடவை இப்படி பணிவிடையாக கூட்டிக் கொண்டு சென்று போன வரலாறே கிடையாது. ஆனா கட்டளையிட்டவர் பரமேஸ்வரன், அழைக்க வந்தவர் நாராயணன், அழைத்து செல்லப்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவ்வளவு மரியாதை. ஏனென்றால்
திருக்கைலாயத்திலே சிவனுக்கு அணுக்க தொண்டராக இருந்து சிவபூசைக்குரிய கைங்கரியங்களையும் பெருமானுக்குரிய பணிவிடைகளையும் செய்து கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை ஒரு சனப்பொழுதிலே அனிந்திதை கமலினி என்கின்ற பெண்களினிடத்திலே அவருடைய இச்சை செல்லும்படியாக செய்து இந்த பூவுலகத்திலே பிறக்க செய்து மீண்டும் அவரை கைலாயத்துக்கு அழைக்கிறார். அழைக்கிற பொழுது வெள்ளை யானையை நாராயணன் முதலான தேவர் குலங்கள் எல்லாம் வந்து இந்திராதிபதிகள் வணங்கி அழைச்சு கொண்டு போகிற பொழுது உபமன்யு முனிவரிடத்திலே திருக்கைலாயத்திலே இருக்கிற முனிவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். தூரத்திலே தோன்றுகின்ற அந்த பேரொளியை கண்டு எழுந்து நின்று உபமன்யு முனிவர் வணங்கினாராம். இப்ப சொல்லுங்கள், மாணிக்க வாசகர் தந்த திருவாசக வரிகளுக்கும் சேக்கிழார் பதிவு செய்த சுந்தரரை உபமன்யு முனிவர் எழுந்து நின்று வணங்கி வரவேற்றார் என்பதற்கும் தொடர்பு உண்டா இல்லையா என்பதை ஒரு கணம் உள்ளார்ந்து ஆத்மார்த்தமாக சிந்தித்து பாருங்கள். சத்தியமான வார்த்தைகள் என்பதில் நாங்கள் துளியளவும் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறி, எம்பெருமானால் அருளி செய்யப்பட்ட மாணிக்க வாசக பெருமானுடைய இந்த சிவபுராணத்தை மனமொழி மெய்களனாலே திரிகரண சுத்தியோடு ஒவ்வொரு அன்பர்களும் நாள்தோறும் தங்களுடைய இல்லங்கள் தோறும் பாராயணம் செய்து தங்களுடைய வாழ்விலே இஷ்ட சித்திகள் எல்லாம் பெற்று ஈசன் அருளுக்கு பாத்திரமாகி சர்வலோக காருண்ய மூர்த்தியாகிய பரம்பொருளுடைய கருணைக்கு பாத்திரமாகி பெருமானுடைய திருவருளினாலே பெருவாழ்வு வாழ்ந்து பேரின்ப வீட்டினை எய்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தன் திருவடித்தாளையும் சிவகாமி தாயாரையும் பணிந்து ஏற்றி இத்தனை நாட்களும் இந்த சிவபுராண சைவ சித்தாந்த சிந்தனைகளை பற்றி சிந்திக்க அடியேனுக்கு பெருமான் திருவுள்ளம் பாலித்தமைக்கு அடியேன் மீண்டும் மீண்டும் எம்பெருமானை பணிந்தேத்தி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.